வணக்கம். நான் டாக்டர் சுந்தரமூர்த்தி. இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பகிரக்கூடிய மருத்துவ கருத்து என்னன்னா, கிளினிக்கல் அப்படிங்கிற மருத்துவ வார்த்தைக்கான அர்த்தம் என்னங்கிறத பற்றி தான். பொதுவா ரத்த பரிசோதனை நிலையங்கள்ல நீங்க போர்டுல பார்த்திருப்பீங்க கிளினிக்கல் லேப் அப்படிங்கிற வார்த்தைய. அதே மாதிரி டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் சீட்லயும் கிளினிக்கல் எக்ஸாம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பார்த்திருப்பீங்க. சரி, கிளினிக்கல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, அந்த கிளினிக்கல் அப்படிங்கிற வார்த்தை எதுல இருந்து பிறந்ததுன்னா, கிரேக்க மொழியில இருந்து பிறந்ததுங்க. கிரேக்க மொழியில கிளினி அப்படின்னா பெட்டுன்னு அர்த்தங்க, படுக்கைன்னு அர்த்தம். கிளினிக்கல் அப்படின்னா படுக்கை அறை சார்ந்த, ஆங்கிலத்துல பெட் சைட். கிளினிக்கல்னா என்னங்க? அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ கிளினிக்லயோ ஒரு பேஷண்ட் நோயாளி பெட்ல தங்கியிருக்காங்க. அப்ப அந்த பேஷண்ட மருத்துவர் பரிசோதிக்கிறப்ப எந்தவித ஆய்வுக்கூட பரிசோதனைகளே இல்லாம ஐம்புலன்களை மட்டும் கொண்டு கண்ணால பாக்குறாரு, காதால கேட்கிறாரு, ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு ஹார்ட், லங்ஸ் எல்லாத்தையும், அந்த வயிறு, இந்த பகுதிகள்லாம் ஸ்டெத்தோஸ்கோப்பை வச்சு தனது காதால பரிசோதிக்கிறாரு, தொடு உணர்வை வச்சு பரிசோதிக்கிறாரு, தட்டி பாக்குறாரு, அழுத்தி பாக்குறாரு. இப்படி பார்த்து ஐம்புலன்களை கொண்டு அவர் பரிசோதிச்சதுல ஒரு நோய் நிர்ணயத்துக்கு டாக்டர் வர்றாரு. இதான் கிளினிக்கல்னு சொல்றோம். ஆய்வுக்கூட பரிசோதனை இல்லாமல் ஐம்புலன் சார்ந்த மருத்துவ பரிசோதனையை பெட் சைடு எக்ஸாம், கிளினிக்கல் எக்ஸாம்னு நாம சொல்லலாங்க. உதாரணமா என்ன சொல்லலாம்னா, ஒரு பேஷண்ட டாக்டர் பரிசோதிக்கிறாரு, கண்ணிமையை இழுத்து பாக்குறாரு, கண்ணிமை வெளுத்து இருக்கு, அப்புறம் உடம்பும் கூட கொஞ்சம் வெளுத்து இருக்கு, நகங்கள் வெளுத்து இருக்கு. உடனே அந்த டாக்டர் ரத்தம் பற்றாக்குறையா இருக்கு, இரும்பு சத்து பற்றாக்குறையா, அல்லது பயிற்சி இல்ல அடிப்பட்ட காயம், இல்ல ரீசெண்டா ஆபரேஷன் பண்ணி ஏதோ ஒரு காரணத்தினால ரத்தம் குறைஞ்சிருக்குமோ அப்படிங்கிற கேள்விகளை கேட்டு, என்ன காரணத்தினால இந்த ரத்த சோகை வந்தது அப்படின்னு ஆய்வுக்கூட பரிசோதனை இல்லாமே அந்த டாக்டர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. சில நேரங்கள்ல சிவியரான ரத்த சோகை இருக்கு, அதே நேரத்துல மண்ணீரல் வெளுத்து இருக்கு, ரொம்ப பேஷண்ட் டயர்டா மெலிஞ்சு போயிட்டாங்க, மண்ணீரல் வீங்கி இருக்கு, ரத்த கசிவுகள் கூட அங்கங்க இருக்கு. அதான் பரிசோதனைகளை எழுதி கொடுக்குறாரு. அதே ஹாஸ்பிட்டலுக்கு போறப்ப டாக்டர் மார்பக பரிசோதனை தனது கண்ணால பார்த்து கைகளால் தடவி அழித்து மார்பகத்துல ஏதாவது புற்றுநோய் சாதாரண கட்டியோ இல்ல புற்றுநோய் கட்டியோ இருக்குமா அப்படிங்கறத அவர் டெஸ்ட் பண்றாரு. அதாவது மமோகிராபின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ரேயோ இல்ல மற்ற பரிசோதனைகளோ இல்லாம அந்த டாக்டர் புற்றுநோய்க்கான அறிகுறிகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அதை பாக்குறாரு. கிளினிக்கல் எக்ஸாம்ங்கிறதே ஆய்வுக்கூட பரிசோதனை இல்லாம பண்றதுதான் கிளினிக்கல் எக்ஸாம்ங்கிறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, ஆய்வுக்கூட பரிசோதனைகளுக்கு கிளினிக்கல் லேப்னு எப்படி பேர் வைக்கலாம்? ஆய்வுக்கூட பரிசோதனைகள் இல்லாம பண்றதுதானே கிளினிக்கல் எக்ஸாம், ஐம்புலன் சார்ந்த மருத்துவ பரிசோதனை அப்படின்னு இந்த தமிழாக்க சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது வேற நேம் இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தப்ப என்ன பேரா கிளினிக்கல்ங்கிற வார்த்தை தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்தது. கிளினிக்கல் லேப் அப்படிங்கிற பேரா கிளினிக்கல் அப்படிங்கறதுலாம் அந்த வார்த்தை சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். நானு வேறு வார்த்தைகள் எதா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இறுதியா கிளினிக்கல் எக்ஸாம் அப்படிங்கறத சில மருத்துவ பேராசிரியர்கள் சொல்றாங்கன்னா, இந்தியா மாதிரி ஏழை நாடுகள்ல படிக்கக்கூடிய மருத்துவ மாணவர்கள் சாத்தியமான அளவுகளுக்கு பேஷண்ட் கையில பணம் இல்லாததுனால அவங்களுடைய செலவினங்களை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஐம்புலன் சார்ந்து அதிகமா பரிசோதனைகளை எழுதி கொடுக்காம நோய் நிர்ணயம் செய்யறதுல அந்த திறமைகளை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. காணொலியை பார்த்தமைக்கு நன்றி.